ஜல்லிக்கட்டுல சீறி வரக்கூடிய காளைகள் மாதிரியே இங்க இவங்க கூடைகளோட எங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. புடி புடி புடின்னு கொத்து கொத்தாக அள்ளி செல்லப்பட்ட பல மீன்கள். ஜல்லிக்கட்டுக்கு இணையாக களை கட்டிய ஊத்தாக்குத்து திருவிழா. எனக்கு தந்தாப்புல நான் 2 கிலோக்கு மேல பிடிச்சிருக்கேன். எனக்கு சந்தோஷம். பிடிக்கிறாரு திறமைக்கு தான் பரிசு. இங்க புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், அதுக்கப்புறமா சுற்று வட்டார பகுதிகள்ல நெல் அறுவடைக்கு அப்புறமா கோடை காலத்துல விவசாய கான்மாய்கள்ல நீர் வற்றி இருக்குமா. அப்ப அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் ஒன்னா சேர்ந்து மீன்பிடி திருவிழா நடத்துவாங்களாமா. அப்படிதான் இந்த வருஷமும் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துப்பட்டியில இருக்கக்கூடிய சிறு கான்மாயில ஊத்தா குத்து மீன்பிடி திருவிழா நடந்திருக்கு. 250 ரூபா மீன் ஊத்தா குத்திருப்பேன். மீன் இருந்துச்சு, நிறைய இருக்குன்னு இருக்கும். உள்ள இறங்கி குத்துறோம், பாக்குறோம், நிறைய மீன் எடுத்திருக்கோம். வெகு விமர்சையா இந்த திருவிழா நடத்திருக்காங்க. ஊத்தா குத்துனா கூடை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஊத்தா குத்துன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூடையை வச்சு அவங்க மீன் பிடிப்பாங்களாமா. இதுல 300க்கும் மேற்பட்டோர் பலருமே கலந்துகிட்டாங்க. ஒரு ஊத்தா குத்துக்கு 250 ரூபாய் செலுத்தி அவங்க ஊத்தாவை பயன்படுத்தி நாட்டு வகை மீன்களான கெளுத்தி, கெண்டை, ஜிலேபி, விரால், கட்லா, லோகுன்னு கிலோ கணக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எடையுள்ள மீன்களை பிடிச்சிட்டு போவாங்களாமா. எல்லா வகையான மீன் கிடைச்சிருக்கு. கட்லா, ரோகு, ஜிலேபி, பில்லுக்கடை, பாப்லெட் அனைத்து வகையான மீன் விட்டு சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து மீன்பிடி தொடங்கின உடனே அதுக்கான உபகரணங்களை பயன்படுத்தி அவங்க இந்த மீன்களை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மீன்பிடி திருவிழாவை ஜல்லிக்கட்டுக்கு இணையான பார்வையாளர்கள் பார்த்து ரசிப்பாங்களாமா. அப்படிதான் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.